அப்புறம் எங்கிட்ட எல்லாரும் அம்மா எங்களுக்கு ஒரு நாள் 2 நாளையில ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஒரு நாள் 2 நாளையில சொல்லக்கூடியது அப்படிங்கிறது ஒரே ஒரு முத்திரை, ஒரே ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி ஆன்மீகத்துக்கும் பொருத்தமான பயிற்சி, லௌகீகத்துக்கும் பொருத்தமான பயிற்சி, விஸ்வாமித்திரரால் சொல்லித்தரப்பட்ட பயிற்சி. அந்த பயிற்சியை இந்த வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் நாள், பௌர்ணமி முடிஞ்ச மறுநாள் 2 நாளுமாக நான் உங்களுக்கு சிறப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்க என்ன பண்ணுங்க, காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் இந்த பயிற்சியை மேற்கொண்டீர்களேனால் 48 நாளையில உங்களுடைய பொருளாதார தடைகள் அனைத்தும் விலகும். அதுக்கு நான் உத்தரவாதமா நான் சொல்லுவேங்கண்ணே. ஏன்னா இது பேரண்ட நாயகன் கருணையால் எனக்கு உணர்த்திய இந்த இதை கடந்த 10 ஆண்டு காலமாக நான் அன்பர்களுக்கு கொடுத்து வரேன். எல்லாருமே இந்த இந்த மந்திரத்தை எடுத்து பலன் பெற்று அவங்க செஞ்சு வராங்க. அதனால நீங்களும் இதுல பலன் பெறணும்னு விரும்புனீங்கன்னா, பொருளாதாரத்திற்கும் இது சிறந்த ஒரு பயிற்சி, ஆன்மீகத்துக்கும் சிறந்த ஒரு பயிற்சி. எண்ணிலேன் திருநாமம் 5 எழுத்தும் என் ஏழமை அதனால் அப்படிங்கிறாரு மணிவாசக பெருந்தகை. நான் ஏழையா இருந்துட்டேன், அதனால திருநாமம் சொல்லல அப்படிங்கிறாரு. பொருளாதாரத்துல இருக்கிறவங்களும் நான் ஏழை அப்படின்னு சொல்றாங்க. அருளாதாரத்துல இருக்கிறவங்களும் நான் பயிற்சி முயற்சி செய்யாதனால நான் ஏழை அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க அருளாதாரத்துக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம், பொருளாதாரத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் இது பயன்படுத்திக்கலாம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே அப்படிங்கிறாரு. வந்த வினையாக இருந்தாலும் வருகின்ற வல்வினையாக இருந்தாலும் கந்தன்ற பேர் சொல்ல கலங்கும். அப்படின்னா உங்களுக்கு தேவை நம்பிக்கை, பயிற்சி, முயற்சி. நாம யார் யாருக்கெல்லாமோ உழைக்கிறோம், நெக்லஸ் வாங்க உழைக்கிறோம், அப்புறம் கம்மல் வாங்க உழைக்கிறோம், நல்ல புத்தாடை வாங்க உழைக்கிறோம், அப்புறம் அடுத்தவங்க கிட்ட எல்லார்ட்டையும் போய் நான் அவங்களை விட நான் நல்லா வச்சிருக்கிறேன், அந்த அக்கா பாரு அன்னைக்கு அதை வாங்கிட்டு வந்துட்டு அவதான் என்னமோ பெருசா வாங்கிட்டு வந்துட்டுன்னு சொன்னா, இது இது ரொம்ப நல்லா இருக்கேன், அவளை விட இது நல்லா இருக்கேன், இது நம்ம சொல்றதுக்கு அதை விட இது நல்லா இருக்கேன். ஆமா, நான் பின்ன விடுவேனா? இதுக்கெல்லாம் உழைக்கிறோம் நம்ம. இதுக்கு போய் நான் 10 கடை ஒரு பார்த்தா ஒரு சட்டைக்கு ஒரு சேலை, ஏதோ ஒரு சட்டை ஏதோ ஒரு சேலை, ஆமா நீ கிளவி, நீ இதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படி நீங்க திட்டுறது எனக்கு தெரியுது குழந்தைங்களா. நீ நீ இருக்கணுங்கிறதுக்காண்டி எங்களையும் இருக்க வைக்காத அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியுது. என்னையா பொல்லாத ஆயிரப்போகுது, நீங்களே சிந்தனை பண்ணி பாருங்களேன். இதுக்கு 10 கடை தேடி ஏறி இறங்குறீங்க ஒரு மேட்சிங் பிளவுஸுக்கு 10 கடை. அப்புறம் இந்த ஊர்ல இது கிடைக்கல அப்படின்னு நான் ஒரு இதுல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். இதுல கையில வச்சிருக்கீங்களா அந்த கருவியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதனால அங்க இருக்குன்னு சொல்லாங்க. நான் வேணா நீ வாரியா அக்கா, என் கூட அக்கா நீ வாரியா, அக்கா நீ வாரியா, நீ வாரியா, என் மாமா வாரியா, என் மச்சி வாரியா, எல்லாரும் ஏன் நம்ம வேணா ஒரு கார் பிடிச்சு போயிட்டு வந்துடலாமே. சரி, எல்லாம் போயிட்டு வந்துடலாம். இதுக்கு போய் நம்ம இவ்வளவு அலையிறோமா குழந்தைங்களா? பேரண்ட நாயகனே நம்ம உள் வாங்குறதுக்கு நம்ம என்ன மாதிரி செஞ்சோமா? அதை பத்தி எப்பவாவது நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? நான் அதுக்காக வேண்டிதான் நான் பிரயாசப்படுறேன் குழந்தைங்களா. நீங்க மேட்சிங் பிளவுஸ் போடுறதுல அம்மா பொறாமப்பட்டு உங்க மேட்சிங் பிளவுஸ் வாங்கி நான் போட்டுக்க போறதில்ல, நான் வைர நெக்லஸ் போட்டுக்க போறதில்ல, நான் எனக்கு வைர நெக்லஸ் மேல ஆசை வந்ததும் கிடையாது கண்ணு. என்னை இறைவன் அப்படி ஒரு ஒரு நூல் பிடிச்ச மாதிரி என்னை கூட்டிட்டு வந்துட்டான். நான் தோல் நோக்கி ஆடுவேன் கண்ணு. நான் தெள்ளேனம் கொட்டுவேன். என்னை எனக்கு எம்பெருமான் அவனை நான் திட்டுறது வேற விஷயம், அது வேற. ஆனா இப்போ நான் உங்ககிட்ட சொல்றது ஒரு வாய்ப்பேச்சுக்கு நான் சொல்லல. இறைவன் என்னை ஆண்டு அருள் புரிந்த திறத்தை நான் எப்படி சொன்னானாலும் அது மாளாது கண்ணு. அது சொன்னதுல ஒரு லவலேசம் கூட சொன்னதாக ஆகாது. அப்படி இறைவன் என்னை கருணையோடு அழைச்சிட்டு போயிருக்கிறான். அருளோடு அழைச்சிட்டு போயிருக்கான். தட்டி கொடுத்து அழைச்சிட்டு போயிருக்கிறான். குழந்தைன்னு சொல்லி என்னை அவன் தோல்ல போட்டு, எங்கும் நிறைந்த பரம் ஒரு உருவம் தாங்கி என்னை தோல்ல போட்டு தட்டி இருக்கு குழந்தைங்களா. எங்கும் நிறைந்த பரம். அந்த அந்த பரத்தை பெற்று கொண்டதுனால நம்ம பிள்ளைங்க எதுக்கோ அலையிறாங்களே, இதுல ஒண்ணும் இல்லையே அப்படின்ற ஆதங்கத்துல ஒரு தாயாக இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு 1 மணி நேரம் செலவழிங்க குழந்தைங்களா. எனக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம்னு அங்க சொல்லாதீங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க. ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், 48 நாள் நீங்க தீவிரமாக பயிற்சி பண்ணுங்க குழந்தைங்களா. உங்களுக்கு வறுமைங்கிறது எங்கன்னு ஓடலைன்னா என்னை ஏன்னு கேளுங்க. நான் அதுக்கப்புறம் நான் பாக்குறேன். அப்படி சொல்றேங்கண்ணு. நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஆதாரபூர்வமா நான் அப்படி சொல்றேன். இந்த மந்திரம் அவ்வளவு ஆற்றல் உடையது. விஸ்வாமித்திரர் அவ்வளவு சத்தியமானவர். அவர் சொல்லித்த இந்த மந்திரம், இந்த மந்திரம் அத்தனை குழந்தைங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நான் எதையும் எதிர்பார்த்து கொடுக்கல. நான் எதையும் எனக்கு தேவையும் இல்லை குழந்தைங்களா. என்னை நான் யாரு?
பேரண்ட நாயகன் தன் வாயால் குழந்தாய்ன்னு சொன்னவன். நான் போய் எதுக்குமா நான் ஒருத்தர்ட்ட போய் பிச்சை கேட்கணும்? அது அவனுக்கு இழுக்கு இல்லையா? நான் போய் ஒருத்தன் எனக்கு எனக்கு இது தரியாப்பா? எனக்கு இது தரியாப்பா? அப்படின்னு கேட்டா அது அவனுக்கு இருக்கு இல்லையா? அவன் என்னைய பார்த்துட்டு இருந்து நகைக்க மாட்டானா? நானே உன் கையில வந்த பிறகு எதுக்கு குழந்தை நீ அவன்ட்ட வேண்ட போய் கேட்கிற அப்படின்னு நினைக்க மாட்டானா? கட்டாயம் இது நான் அத எதிர்பார்க்கல குழந்தைங்களா. நீங்க வாழணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இத சொல்றேன். வர பௌர்ணமிக்கு முதல் நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள், நான் 2 4 மணி நேரம் நீங்க இங்கிருந்து பயிற்சி பண்ணுங்க. நான் உங்க கூட இருந்து மந்திரம் சொல்றேன். ஊர்ல போய் சொல்லுங்க. 48 நாள் தீப முன்னிலையில் பரம சத்தியமாக, பரம நம்பிக்கையோடு இந்த மந்திரத்த சொல்லுங்க. உங்க பொருளாதாரம் மேம்படும், அருளாதாரம் மேம்படும். உங்களுடைய வீட்டு சூழ்நிலையே ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகும். சரியா குழந்தைங்களா? நான் திருநாமம் சொல்லதுனால ஏழை அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்கு இது திருநாமமாகவும் செயல்படும். பைசா இல்லாதனால நான் ஏழைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது சொத்தாவே பயன்படும். பேரண்ட நாயகன் அரும் சொத்து. போற்றி என் வாழ் முதலாகிய பொருள். அவன் தான் எனக்கு எல்லாமே மூலதனம். அந்த சொத்து தன்னையே குடுக்குறான். சரியா? இந்த இந்த மாரி உண்டான சூழ்நிலையில் நீங்க அந்த சொத்த பெற்றுக்கலாம். நான் வர பௌர்ணமிக்கு முதல் நாளும், பௌர்ணமிக்கு மறுநாள் ஏற்கனவே இது பரவலில நெறைய விட்டுட்டேன். இருந்தாலும் நான் முறையாக நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பௌர்ணமி முதல் நாள் கலந்துக்கிட்டீங்கன்னா, அன்னைக்கு 10 மணிக்கு ஆரம்பிப்போமாப்பா? இல்ல ஏற்கனவே சனிக்கிழமை அன்னைக்கு பயிற்சி இருக்குன்னு நெனைக்கிறேன். சனி, ஞாயிறு பயிற்சி இருக்கு. திங்கள்கிழமை தான் பௌர்ணமி. நீங்க வாங்க. செவ்வாய்க்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும் நான் சொல்லி தரேன். ஏற்கனவே சனி, ஞாயிறு தானே. அதுக்கு முன்னால ஏதோ கொடியேற்றம் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஆகஸ்ட் 15. சரி, எப்படி எப்படி யார் யாரும் வர்றீங்களோ கண்ணுங்களா, நீங்க வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திருவருள் கூட்டி வைக்க உங்களோடு நான் பயணிச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் செய்றேன்.